அப்படியான ஒரு மர்ம சம்பவம் தான் ஆஸ்திரேலியாவுல பதிவாகி இருக்குது. உலகையை கவர்ந்த டயனாவின் மறுபிறவி அப்படின்னு சொல்லப்படுற 8 வயது சிறுவனோட தகவல்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பரவி வருது. எதிர்பாராத விதமா கார் விபத்துல டயானா இறந்து 27 ஆண்டுகளுக்கு பின் இப்படியான ஒரு சம்பவம் சமூக வலைத்தளங்கள்ல பரவி வர்றது அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்குது. அது மட்டும் இல்லாம இது எப்படி சாத்தியமாகும், இது உண்மைதானா அப்படின்ற கோணத்துல இந்த தகவலை எல்லாருமே இப்ப பார்த்து வராங்க. 2019ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி ஒன்றுல டேவிட் காம்பல் என்பவர் தன்னோட மகன் பெல்லி என்பவரை பத்தி பேசியிருந்த அந்த பேச்சுகள் சமூக வலைத்தளங்கள்ல அப்போ அதிகமான பார்வையாளர்களையும் ஈர்த்திருந்துச்சு. எனவே இதை தொடர்ந்து இப்போ வரைக்குமே அந்த சிறுவன் தொடர்புல பல வகையான தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்குது. அதாவது அந்த தொலைக்காட்சியில டேவிட் காம்பல் தன்னோட மகன் தான் இளவரசி டயானா அப்படின்னு சொல்றதாகவும், அடிக்கடி லேடி டி நான் தான் அப்படின்னு, அதாவது லேடி டயானா நான் தான் அப்படின்னு அவரோட மகன் தொடர்ந்துமே கூறி வருவாராம். எனவே பெற்றோர்கள் இந்த விஷயத்த பெருசா பொருட்படுத்தலையாம். இருந்தாலுமே 2 வயதான மகனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும்? அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல மன்னராட்சியை பற்றியெல்லாம் இந்த சிறுவன் எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே பல வகையான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து அந்த சிறுவனுக்கு மனநோய் ஏதாவது ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு அறிந்து கொள்றதுக்காக அதிகளவான மருத்துவமனைகளையும் அவங்க நாடி இருக்கிறாங்க. இருந்த போதும் அந்த சிறுவன் எந்த வகையிலுமே மனநோயால் பாதிக்கப்படல அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இந்த விஷயத்த கொஞ்ச நாள் அவங்க பொருட்படுத்தாத நிலையில திடீர்னு ஒரு நாள் அந்த சிறுவன் இளவரசர் வில்லியம் மற்றும் ஹரிய பத்தி தொடர்ந்துமே பேசியிருக்காரு. அப்ப கூட இவங்க யோசிச்சிருக்காங்க, இந்த சிறுவனுக்கு இவங்களை பத்தி எல்லாம் எப்படி தெரியும்னு சொல்லி. ஒரு நாள் வில்லியின் அம்மாவுக்கு கிடைத்த புகைப்படம் ஒன்றுல இளவரசர் வில்லியம் இருந்திருக்கிறாரு. எனவே இந்த புகைப்படத்தை பார்த்த சிறுவன் பழங்காலத்துல இளவரசர்கள் வாழ்ந்த விதத்தையும், எப்படியெல்லாம் இருந்தாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மழலை குரல்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா வில்லி தொடர்ந்துமே இளவரசர்கள் பற்றி தான் வீட்டுல எப்பவுமே பேசிக்கொண்டிருப்பாராம். அவங்க இப்படிதான் நடப்பாங்க, அவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ஒவ்வொரு வயதிலையும் வெவ்வேறான விஷயங்களை தங்களோட பெற்றோர்களுக்கு அவர் வெளிப்படுத்துவாராம். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த விஷயத்த அவங்களோட பெற்றோர்கள் ஒரு பெரிய விஷயமா பொருட்படுத்தாத நிலையில இது பில்லியோட மனப்பிராந்தியா கூட இருக்கலாம், இல்லனா பில்லியோட தாய் கர்ப்ப காலத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருக்கலாம், அதனால என்னவோ தெரியல இவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பில்லியின் தந்தை டேவிட் பில்லிய பார்த்து பயந்த ஒரு தருணமாக காணப்பட்டது 1997ஆம் ஆண்டு டயானா இறந்தத பில்லி ரொம்பவுமே தெளிவா கூறியிருக்காரு. எனவே இந்த சம்பவம் பில்லியின் பெற்றோர்களுக்கு இன்னுமே பயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதனால இப்போ இளவரசர்கள் தொடர்பான எந்த கருத்தையுமே வீட்லயும் இல்லனா வெளியிடங்களையும் பார்க்கிறதா இருக்கட்டும், இல்லனா பேசுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் தவிர்த்து இருக்கிறதாகவும் பில்லியின் பெற்றோர்கள் கூறியிருக்கிறாங்க. எனவே இந்த 8 வயது சிறுவனான பில்லிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை தொடர்பா பல வகையான அறிக்கைகளும் பல வகையான வதந்திகளும் இப்ப வரைக்குமே எழுந்த வண்ணம் தான் இருக்குது. இருந்த போதும் பில்லிக்கு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் தோணுது, ஏன் இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு கூட மருத்துவர்களாலையும் இன்றளவிலுமே கணிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுது. எனவே பில்லியின் ஆள் மனதுக்குள்ள இருக்கும் இந்த மர்மம் வெளியில எத்தனை பேருக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்றதையும் அவங்களோட பெற்றோர்கள் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பில்லிக்கு இப்போ 8 வயதாகிறதாகவும், எனவே பில்லி பெரியவர் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான மர்மமான விஷயங்களை பேசுவாரா, இல்லனா சிறிய வயதிலேயே அவரோட இந்த மர்ம விஷயங்கள் எல்லாமே மறைஞ்சிருமா அப்படின்னு இன்னுமே எதிர்பார்த்து இருக்கிறதா அவங்களோட பெற்றோர்களும் கூறியிருக்கிறாங்க. எனவே சிறுவன் பில்லிக்கு ஏற்பட்டிருக்க இந்த மர்மமான விஷயம் உண்மையா இல்லையா அப்படின்றது இன்னுமே புரியாத புதிராகவே இருக்குது.